வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேட் கிரானி சாப்டர் 2 அதில் ஆக்ட் 1 தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். என்னடா ஒரு ஆள் ரொம்ப நாளமாக வாய்ஸே காணும்னு நினைக்காதீங்க, அவன் என் கூட தான் இருக்கா. நான் தான் போண்டா. போண்டா எப்பயுமே நம்ம கூட இருக்கதாங்க செய்வா. ஸோ போண்டாவை வந்திருக்கா. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் மூன்லெட்டியோஸை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், போண்டா கேட்டால ப்ளீஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ, ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு வித்தியாசமாக இருக்குது இது. என்னமோ லாஃபிங் பட்டன் லாஃப் பண்ணுற மாதிரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஐஸ் மாதிரி இருக்குது, ஏதோ விழுகிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கிராண்ட்பா அந்த நான் பேர் வச்சுருக்கிறது குண்டு பாட்டி ஒல்லி தாத்தா தான் பேர். ஸோ பேர் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது வாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா திருட்ரு கேம்னால் நம்ம போண்டாக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. நம்ம இப்போ வாங்க போகலாம். போகலாம். இந்த வந்து ட்ரெயினு கொடுத்துருக்காங்களா கைஸ், அதை ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கிரானியும் குண்டு பாட்டியும் ஒல்லி தாத்தா வந்து இப்போ நார்மலாக இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறுவாங்க. அது பண்ண சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரில. இங்கே இந்த மூவிங் ஜாய்ஸ்டிக் பக்கத்துலேயே வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஏதோ பாட்டி பாடுற மாதிரியும் கிராண்ட்பா பாடுற மாதிரியும். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, சரி போகலாம், நம்ம வேலையை பார்க்கலாம். குண்டு பாட்டி எப்படி இருக்க? ஜிம்பாடி செம்ம குண்டாக இருக்குது. ஆனால் வந்து அப்படியே மசில்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா பல்காக இருக்குங்க பாரு. ஒல்லி தாத்தா ஒல்லியாக, யார் பெத்த மகனோ நீ யார் பெத்த மகனோ அப்படி தான் இருக்குது. பக் ஆகிடுச்சு, அதனால் அங்கேயே நடந்துகிட்ருக்கான் ஒல்லி தாத்தா. அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேணாம். சரி போகலான்னு பார்த்தா குண்டு பாட்டி அவள் வீட்டுக்குள்ளே தான் போவா. இது என்ன கேள்வின்னு கேட்காதீங்க. ஸ்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு போல. பரவாயில்ல, சரி. ஐயோ அம்மா, வாங்க போகலாம். பயமாக இருக்கே, போகலாமா? வீட்டில் யாரும் இல்லை, ஒல்லி தாத்தா வெளியே போயிட்டான். அதெல்லாம் வெளில போகல ஏம்மா. ஐயோ இது நான் உள்ளே போகிறதுக்குள்ளேயே வந்து ஐயோ பாட்டி பார்த்துட்டா போட்டு அந்த கைஸ் நான் தப்பிச்சிட்டேன். எப்படின்னே தெரியல. நான் தப்பிச்சதே பெரிய விஷயம். சரியா? சரி போய் என்னத்தையாவது எடு. ரொம்ப ஓவராக பேசுகிற கைஸ். ஏன்னா வந்து திருடுறது அவளோட பேஷன்னால அவளுக்கு ஈஸி. நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் தானே, என்ன பண்ணுறது, தானே ஃபஸ்ட் டைம் திருடுறது. அப்பா ரொம்ப உண்மையாக பேசுகிற நீ. இந்த பாருங்க, இந்த நாய்க்குட்டி குலைக்குது. ஹஸ்கி மாதிரி ஹஸ்கி டான்ஸு ஆடும் போல. சரி நம்ம பார்த்துருவோம். ஓடுங்க. அவள் பார்க்குறதுக்குள்ளே நம்ம எப்படி கிராண்ட்பாக்கு என்ன மாமி வீதிச்சு இந்த வீட்டில் வேலை தெரியாமல் வந்துருச்சு. ஐயோ எங்கிட்டோ போயிட்டேன். ஐயோ காய்ஸ், நம்ம சாவ போகிறது உறுதி. அதெல்லாம் வேறு விஷயம். இங்கே தான் திறக்க சொல்லியிருக்காங்க. ஐயோ நம்மளுக்கு போடுறதுக்கு சட்டை கூட இல்லை. எடுத்துப்போம். இங்கே ஷூ எடுத்து சொல்கிறாங்க, எடுத்துப்போம். இப்போ அப்படியே வீட்டுக்கு ஓடுறது தான் வேலைன்றாங்க, ஓடிடுவோம். ஐயோமோ கிராண்ட்பா மட்டும் வந்துடக்கூடாது. அப்பா வந்துட்டா. ஓ வாய் நல்ல வாயிடி. தேங்க்யூ. என்ன அதாவே பறக்குது. இந்த ஷூ என்ன மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. இது என்ன அப்படியே வந்து பாருங்க, என்ன எழுதியிருக்கு ஒன்றுமே விளங்கல. LOGO லோகாவா? அது லோகோன்னு தான் நினைக்கிறேன். லோகோ தான் இருக்கும். அது எப்படி லோகாவாக இருக்கும்? இங்கே பாருங்கள், குண்டு பாட்டி போகுது. சரி தாத்தா வீட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். குண்டு தாத்தா இல்லைம்மா, அது ஒல்லி தாத்தா. இதுலேருந்து இப்படி குதிச்சு போக முடியுமா? என்னோட மூளை கைஸ். எனக்கே பார்த்துட்டான் பைத்தியக்காரன். ஏய் என் வீட்டுக்கு நீ ஏன்டா வர? என் வீட்டில் உனக்கு என்னடா வேலை? வந்தேன்னா ஐயோ ஓடுறா. ஐயோ செத்துட்டேன். பார்த்துட்டா
மாட்டிக்கிட்டேனே. நீ மாட்டுறது உறுதி, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் மாட்டுற, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓ, கஷ்டம்லாம் பண்ணுறேன், எனக்கே பெருமையாக இருக்குது. நான் செத்துட்டேன்ல உன் கூட சேர்ந்தேன். ஓ சி, நான் கூட திடீர்னு பாசம் வந்துருச்சேன்னு நினச்சினே. சாச்சா, அதெல்லாம் நம்மளுக்கு வருஷம் போனாலும் வராது. ஐயோ அசிங்கப்பட்டா. ஐயோ அது வேணாண்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி எப்படியோ வந்து ஆன் பண்ணிடலாம். ஏய் எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிடுச்சு கைஸ். அப்போ அந்த ஷர்ட்டை காணோம், திருடிட்டாங்க யாரோ. என் வீட்டுக்கு வந்து யாரோ திருடிட்டாங்க. இங்கே இருக்குது, தப்பாக நினச்சிட்டேன். எனக்கு வந்து நினச்சிட்டேன் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. சரி குதிப்போம். இங்கே தான் இருக்காங்க கிராண்ட்பா. அப்படிலாம் சொல்ல முடியாது, பக்கத்துலேயே நாங்களும் இருக்கோம். ஓ ஐயோ, இவ்வளோ பெரிய திருடுறவளை மறந்துட்டேனே நான். கிழமை பின்னாடியே இருக்கான். நாய் வந்துச்சுன்னா அவ்வளோதான், நீ க்ளோஸ். நான் க்ளோஸ் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதா நீ இருக்கல, நீ பார்த்துப்ப. என்ன இங்கே இருக்கோம், மேலேயா போனோம் தெரிலையே. மேலே போய் என்னத்தை நீ கிழிக்க போகிற? நான் என்ன கிழிச்சா உனக்கு என்ன? இங்கே மாட்டிட்டேன். நீ கிழிக்கிறது எனக்குள்ளே கிடைக்கும். ஓ புரியுது. இந்த ரன் பட்டன் யூஸ் பண்ணாதான் கைஸ் எனக்கு வருது. எம்மா என்ன மாட்டிக்கிட்டேன்டா. ஓ, இந்த பேஸ்கெட் பால் பேட்டையும் இதையும் எடுக்க சொல்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க போல். என்னது இது? வா எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது வேணுமா? இப்போயே சொல்லிடுங்க, அப்புறமா தான் என்னால் எடுக்க முடியாது. இனிமே வேணாம் தான் நினைக்கிறேன். வேணாம், நீ எஸ்கேப் ஆனால் மட்டும் போதும். இப்போ அந்த கிழமை வரானா இல்லையா பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிக்கும். திடீர்னு வந்து ஷாக் ஊற்றுவான். நேராக தான் வந்துட்டுருக்கா. அடி நாங்களாம் யார்? சுண்ணாமலே ஸ்விம்மிங் அடிப்போண்டி. என்னை பற்றி என்னை குறைச்சி எடை போட்டுறாத சொல்லிட்டேன். ஐயோமாய் ஐயோ எல்லாமே பாருங்க காய். பேஸ்கெட் பால் இது எடுப்போம், எடுத்துகிட்டு உள்ளே தூக்கி போட்டுருவோம். என் வீட்டிலேருந்து யாராவது திருடிட்டாங்கன்னா போட்டேன். ஐயோ பாவம், இந்த பேட்டு எடுக்க கூட முடியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? போட்டுரு. சப்பா எல்லாமே பறக்குது. எவ்வளோ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து? நம்ம எவ்வளோ 1 2 3 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கீபோர்டை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, CPU எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி கிராணி வீட்டில் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கிராண்ட்பா வீட்டில் தான் திருடிட்டு இருந்தோம். அவ்வளோவா நான் எதுவுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். எதுவும் நம்ம பார்த்ததே ஒரு இடம் தான். பரவாயில்ல, போண்டா கிட்ட சொன்னால் அசிங்கப்படுத்துவா. கேட்டுச்சு. ஐயோ அசிங்கமாக போச்சே. பரவாயில்ல, கலாய்க்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலாய்க்கிறவங்களுக்குலாம் நான் கேவலம் இல்லை, அதாவது தான் கவனிக்கேன். ஐயோ மாமி வந்து, அதாவது பார்த்திங்கன்னா கிராணி. ஐயோ குழறது கைஸ், எனக்கு தெரில. என்னடி என்ன இது எடுக்க முடியல? ஓ டிவி வேணான்னு நினைக்கிறேன். ஸோ என்னத்தான் வேணும்யா? ஓமை காஷ், இந்த நாய் குலைக்குது. ஓடிடுங்க ஓடிடுங்க ஐயா, ஓடிடுங்க. ஏதோ எடுக்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இவ்வளோ என்னத்தை எடுக்க சொல்கிறாங்க? ஓ கிராப், இது எடுக்க முடியுமா? ஐயோ ஐயோ தள்ளி போச்சு. இப்போ அந்த கிழமை நோக்கி வர்றேன், அதை நான் பார்த்து சிரிக்கிறேன். ஐயோ இது கீழே போட. ஐயோ சை, ஓடுற பட்டன் யூஸ் பண்ணுவோம். ஐயோ கிராணி வந்துட்டாச்சு. ஐயோ ஒல்லி தாத்தா வந்துட்டானே, கதற விட போறானே. தாத்தா வராரு, கதற விட போறாரு, பதற விட போறாரு. பதற விட போறாரா? என்னடி வளர்ற? சரி ஏதோ நம்ம கண்டுக்க வேணாம். இங்கே தான் இருக்கான் பாரு ஒல்லி குச்சி தாத்தா. நல்லா ஒல்லியாக இருந்துக்கிட்டு குச்சி மாதிரி என்ன நீ துரத்துறியா? உசைன் போல்ட் மாதிரி நல்லா துரத்திக்கிட்டு வரான் கைஸ் அவன். உசைன் போல்ட் சரி, அப்போ நம்ம வேஸ்ட் போல்ட்டா? ஐயோ அசிங்கப்படுத்துகிறா. ஆனால் நீ திருடுற போல்ட்டு. கரெக்ட், நான் அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஐயோ அதை பெருமையாக எடுத்துக்கிறாள், அதுதான் எனக்கு ஒரு மாதிரி மனசு வலிக்குது. தாத்தாங்க தான் எனக்கு மனசு வலிக்குதுன்னா நான் சொல்லிட்டு இருக்கேனே. இதுக்கு நீ சத்திய போயிடலாம். ஐயோ 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 அசிங்கமாக இருக்குமாரு, அசிங்கமாக இருக்கு. அந்த கேட்டஸையாவது எடுக்கலாம்ல? எடுத்துக்கலாம். இது எடுக்கணுமா? எடுத்துக்கலாம். ஓ பண்டலாக எடுத்துக்கலாமா? ஒரே கல்லில் 2 மாங்காய். 2 மாங்காய் சரி. எங்கே போச்சு என் CPU? அப்பா இங்கே தான் இருக்குது.
அதை வாங்கினவன் கூட என்ன சிபிஓவை காணும் சிபிஓன்ற பாருங்க கைஸ். திருப்பியும் கீழே போட்டியா நீ? சரில சரி போயிடுவோம், மனசு ரொம்ப வலிக்குது. ஆமாம், கிளம்புனுக்கு என்ன கிளம்பி வீட்டில் வேலை? அப்படியா? இங்கடா ஏதோ எடுத்துமா எடுக்கலையா? 2 கீழே போட்டோம் போல். ஓ மை காஷ், பார்த்துட்டானா தாத்தா இந்த கிளம்ப பார்க்கல. சிச்சோ, பார்க்க வைப்ப போலையே. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. கிளம்புன ட்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அந்த குச்சி மாதிரி இருக்கே அதை எடுத்துகிட்டு நான் போய் கிராண்ட் வீட்டில் தூக்கி போட்டுருவோம். எப்படி ஐடியா? அப்படியே ஓடிடுவோம். கிழிக்கிறேன். நல்லா தான் கிடிக்கிறேன், நீ வாய் மூடி. இன்னும் தலை வந்தானா தலை வேண்டாம் போவோம். ஓ மை குட்னஸ் 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 குட்னஸ். எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா சாமி. நீ தப்பிக்கல, கிழவன் பாவம் சின்ன குழந்தையாச்சுன்னு விட்டுருக்கான். அவன் அந்த மூஞ்சியை விடுது பாரு, இங்கே வரைக்கும் வந்திருக்கு. அங்கே பாரு நாய்க்குட்டி பார்க்கவே ரொம்ப கருமமாக இருக்குது. அது ஆட போகுது. ஆமாம், அப்படி ஆட போகுது கைஸ். ஹஸ்கி டான்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நெக்ஸ்ட் என்ன போய் எடுக்கணும்னு பார்க்கலாம். என்ன போய் எடுக்கணும்? லேப்டாப். ஓகே, லேப்டாப் எங்கே இருக்கும்? நம்ம கிளவி வீட்டில் போய் பார்க்கலாமா? குண்டு கிளவி இல்லை, கிளவி வீட்டிலே போயே பாரு. ஐ சஜஸ்ட் யூ. நான் சொல்கிறேன் கிளவி, இவ சொல்கிறா கிளவா, யார் வீட்டில் இருக்குன்னு பார்ப்போம். இது என்னது? நான் பெட்டெல்லாம் பண்ணலையே, இவ வேறு இப்படி பண்ணுறாளே. என்னது இது? ஃப்ரிட்ஜை எடுத்துப்போம். ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு ஓடுவோம் கைஸ். கைஸ், என் ஃப்ரிட்ஜ் என் கையில் தான் இருக்குது. ஏன்னா போனதாட்டி மாதிரி தொலைஞ்சிட போகுது. இப்போ ரன் பட்டன் யூஸ் பண்ணி சம்போ சிவசம்போ சிவ சிவ சம்போ அப்படின்னு ஓடிடலாம். ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிறது எதையாவது திருட வரலாம்ல? அதெல்லாம் திருட விட்டுருவோம்மா, நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம்ல வீடை. துரத்தும் போது வந்து சம்போ சிவ சம்போன்னு மாட்ட போகிறேன். திறந்துருந்தாலும் எவனுமே வரமாட்டான் என் வீட்டுக்கு. அப்படி ஒரு கன்னுலாம் நான் வச்சுருக்கேன் தெரியுமா? கண்ணக்காமே ஒரு ஃப்ரிட்ஜ் கூட இல்லை. இப்போ இங்கே பாரு, காமிக்கிறேன் என் ஃப்ரிட்ஜ். இங்கே தான் பாரு, எப்படி கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. சினிமா இருக்கே, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன எடுக்க சொல்கிறாங்க? நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 10 டாஸ்க்கு தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிபியும் எடுத்தோம் தானே? நம்ம எடுக்கல ரூம் போய் பாரு. சரி, ஏதோ ஒன்று பார்க்கலாம். அப்புறம் வந்து கேமிங் கான்சோலும் ஸ்பீக்கர் டு யுவர் ஹோமுன்றாங்க. அப்புறம் லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். என்னென்னலாம் எடுக்க சொல்கிறாங்க. எங்கே எவனுமே காணும். கிராணிக்கு கிராண்ட்பா வீட்டில் வேலை. ஸோ நம்ம கிராண்ட்பா வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அதிகமாக கிராண்ட்பா வீட்டுக்கு தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. கரெக்டு இல்லை? ஆமாம் ஆமாம். இங்கே ஏதாவது இருக்கா? நஹீப் கிராண்ட்பா அவன் வீட்டில் ஒன்றுத்தையும் வச்சல, தேடுற மாதிரி. ஸ்டூபிட் ஃபெலோ. ஓப்பன். எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு ஃபெலோவாக இருக்கான். இன்னைக்கு கிராணி வீட்டுக்கு தான் போயிட்டு பண்ணோம் போல். திருடுறதே இல்லை. இது என்னது? பாத்ரூமாச்சு, விலங்கலை. இதுக்குள்ளே என்ன பூண்டா வயசியை காணோம், மாட்டிக்கிட்டேன். ஸ்டாரு எடுத்துப்போம். இன்னைக்கு அடிக்கடி வந்து ஷாக் குடிச்சிட்டு இருக்கான். இப்பயும் வருவான்னு நம்புறேன். இந்த வந்துட்டான் பாரு. ஓடுறா கை புள்ள. ஓடிடாதலா கை இல்லாத புள்ள. ஐயோ, என்னடா இப்படி பண்ணுறா? கிரிஞ்சாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. சார், நம்ம எவ்வளோ எப்போ கை ஸ்லிப் ஆகிட்டு கிராண்ட்பா முன்னாடியே போய் நின்றுட்டேன். கிளவன் வந்து நான் அடிக்கலை, அது ஏன்னு தெரில. இப்போ நீங்கள் போகலாமா? அடி பாவி, டயர்டாக வச்சுருவியே போலியே. நம்ம பார்த்தீங்கன்னா கிராணி அங்கே தான் இருக்கா. போயிடலாம். படம் இங்கே ஏதாவது இருக்குமா? லேப்டாப்பு கிடச்சிது, லக்கு.
அடிச்சது லக்கு போட்டு தாக்கு தாக்கு ஆறா பத்துக்கு பத்தே டக்குன்னு பார்த்தா ஐயோ காப்பி ரைட் விழுந்துற போதுப்பா. அவ்வளோ அழகாக பாடுறேன். சரி நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. கருமா கருமா ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துற? ஒன்றுமே புரியல அவளுக்கு. அசிங்கம் அவளுக்கு, எனக்கு இல்லை. சரி வீட்டுக்கு போய் போட்டலாம். போட்டோம். இனி நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது? ஓகே ஓகே, ஒரே ஒரு வேலை தான். அதான் நான் இங்கே இருக்குன்னு தெரியல, மனசு கஷ்டமாக இருக்குது. சரி போவோம் கிராணி வீட்டு. ஐயோ அந்த நாய் ரொம்ப மோசமான நாய், ஹஸ்கி டான்ஸ் நாய். அது ஹஸ்கி மாதிரி இருக்கிறனால பாவம் ஹஸ்கி டான்ஸ் சொல்லிட்டு இருக்க நீ. அது ஹஸ்கி மாதிரியே இல்லை. எதுக்கு இப்படி வாலாட்டுது? நம்மளை பார்த்தா ஆட்டுது. பிஸ்கெட் போடணும்னு எதிர்பார்க்கும்ல. நான் ஏன் பிஸ்கெட் போட போகிறேன்? அதுக்கு இந்த குண்டு கிளவிக்கு வேணால் போடலாம். அது பார்க்க அப்படி தான் இருக்குது. பல்கான் நாய். சரி இப்போ போகலாம். எங்கே இருக்காங்கன்னு தெரில. கிளவி கண்ணுக்கு தெரியறா. அப்படியா? எனக்கு தெரில. ஏன்னா உனக்கு கண்ணே தெரியல. கரெக்ட். ஹவு இஸ் திஸ் ஈவன் பாசிபிள்? இந்த டிவி எடுக்கவே முடியல. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அங்கே எதுவும் எடுக்க முடிஞ்சு எடுத்துக்கோ. அள்ளிக்கோ பெண்ணே அள்ளிக்கோ. என்ன இது கரும மாதிரி இருக்குது? என்னத்தை எடுக்க சொல்கிறாங்கன்னே புரியலையே. என்னது இது? இது ஒரு புதுசாக இடம் இருக்குது. கைஸ் எனக்கு ஒன்றுமே பிளங்கல்ல. அது உங்களுக்கு புரியுதா? அவள் வர்றிக்கிறாள் அப்படின்ட்டு இந்த வாய்ஸ் ஒரு இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எதில் மட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. மீட்டு எனக்கு பசிக்குதுனால எடுத்துக்கலாம். ஓகே இப்போதைக்கு உருப்படுற மாதிரி கிராணி வீட்டில் எதுவுமே இல்லை. குண்டு கிளவி. சரி போயிட்டு இன்றைக்கி கிராண்ட்பா வீட்டில் திருடிடுவோம். இல்லை அதுக்கு முன்னாடி இந்த மீட்டை போட்டலாம். ஏன்னா வந்து அடி வாங்கினோன்னா அதுவும் போயிடுச்சு. ஐயோ இந்த சின்ன மீட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜையே தாக்கியிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதை குண்டு கிளவி சாப்பிட்ற மீட்டில் அப்படி தானே இருக்கும். ஆமாம் அதுவும் கரெக்டு தான். நல்லா தெளிவாக தான் பேசுகிறப்பா நீ. தேங்க்யூ ஆவுனா இந்த தேங்க்யூ வந்துடுது. தேங்க்யூ. ஐயோ இனிமேல் அவன் கூட பேசவே கூடாதுப்பா. இல்லை அந்த தேங்க்யூ கொள்றாளே. இந்த கிராண்ட்பா வீட்டில் போய் ஏதாவது திருடுமான்ட்டு பார்ப்போம். கிராண்ட்பா வீட்டுக்கு தான் நீ அடிக்கடி போறியே. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அந்த சிபிஓ நம்ம கையில் கொண்டு வந்தோம். மாயாஜாலம் பண்ணி அந்த கிராண்ட்பா பார்த்திங்கன்னா அதை போக வச்சிட்டான். சொல்லுங்கள் என்ன பண்ணுறது? நானும் இங்கே பாருங்கள் சுற்றி முற்றி இருக்காங்க. இங்கே இல்லை செத்தாலும் பரவாயில்ல. ஐயோ சாவு போகிறோம் போல உண்மையாகவே. இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை இங்கே இல்லை. பாத்ரூமில் இல்லை. இருக்கான்னு பார்க்கலாம்ல. இங்கே இல்லை. ஓ மை குட்னஸ். அந்த கபோர்டில் ஏதாவது இருக்கா? இது மேலே வேஸ்ட் ஃபெல்லோ இஸ் கிராண்ட்பா. இது ஒன்று. புறா வீட்டுக்குள்ள வந்துச்சு. புறா வந்துச்சு. பேசாம புறாவை திருடிடலாமா? இது புறா இல்லைம்மா, நான் தான். கொஞ்சம் விற்குதுன்ட்டு அப்படி ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ அசிங்கப்படுற? தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கவே கூடாது. ஏன் தெரிஞ்சக்கூடாது? ஒருவேளை நம்ம இந்த சைடு ஓடணும்ல, அப்போது ஏதாவது சூனியம் பண்ணி கிளம்ப தொலைச்சிருப்பானோ, ஒளிச்சு வச்சுருப்பானோ. ஐயம்மா அவன் வந்து பாத்ரூமுக்குள்ளே ஒளிச்சு வச்சாலும் ஒளிச்சு வைப்பான். அவ்வளோ கேடியான பையன். இங்கே இருக்குமோ? ஏன்னா இங்கே தான் ஃப்ரிட்ஜ் விழுந்துச்சு. ஐயோ அது வேஸ்ட்டுனால தானே வந்திருக்கோம். என்னடி இப்படி பண்ணுற காய்ஸ்? நாங்கள் அதை தேடிட்டு கண்டினியூ பண்ணுறோம் உங்ககிட்ட. ஓகே காய்ஸ் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம். ஆடு கொடுத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். எனக்கு தெரில. நம்ம மேபி எடுத்து ஒரு பக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால் சிபி இந்த கேம்லேருந்தே போயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஆனால் இந்த இதில் வந்து ஆக்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ணிடுறோம். பட் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பிகாஸ் வந்து இந்த சிபி கிடைக்கல, பக் ஆகிடுச்சு. நாங்கள் ஏதாவது பண்ணி எடுக்க பார்க்குறோம். நல்லா ரொம்ப தேடிட்டோம். எல்லா வீட்லேயும், கிராண்ட்பா வீட்லேயும் தேடிட்டோம், கிராணி வீட்லேயும் தேடிட்டோம். ஸோ எங்களுக்கு கிடைக்கல. உங்களுக்கு எங்கே இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மட்டும் சொல்லிட்டு போங்க கைஸ். எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆறுதல்னால் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
அதனால் சொல்கிறேன், புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கஷ்டம், உளைச்சல். ஸோ அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கனிஷ்கா.